ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, இந்த ஆகஸ்ட் 2026 மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதற்கான சிறு விளக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். லைக் பட்டனை அமுத்துங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. போகலாம், வீடியோவுக்கு போகலாம். அதாவது இந்த ஆகஸ்ட் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு பல சாதகமான மாற்றங்களும் சில கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் கலந்த ஒரு நற்பலன் தரும் மாதமாக அமையப் போகிறது. தனஸ்தானத்தில், அதாவது 2ஆம் வீடு தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்வதால் மிகச்சிறந்த நிதி அமைப்பையும் குடும்ப சுபிட்சத்தையும் உங்களுக்கு தரும். தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்வதால் உங்களுக்கு மிகச்சிறந்த ஃபைனான்ஸ், அதாவது நல்ல ஒரு நிதி அமைப்பு இந்த மாதம் உருவாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிட்சம் தரக்கூடிய மாதம் இந்த மாதம். அதேபோல் உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் இந்த மாத தொடக்கத்தில் மிதுன ராசியிலும் பின்னர் 2ஆம் வீட்டிலும் ஆகஸ்ட் 22க்கு மேலே 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். ஆகஸ்ட் 2 முதல் செவ்வாய் ஜென்மராசியான மிதுனத்தில் பிரவேசிக்கிறார். தனஸ்தானத்தில் உச்சகுருவின் அருள் இருப்பதால் நிதிநிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். வராமல் நிலுவையில் இருந்த கடன்கள் மற்றும் வரவேண்டிய பணங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய முதலீடுகள் மூலம் லாபங்களும் வரும். எனினும் ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் எதிர்பாரா செலவுகளும் வரலாம் என்பதால் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது மிக நல்லது. அதேபோல் அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். மூத்த அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வும் ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தையும் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதேபோல் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். புதிய கூட்டாண்மைனா பார்ட்னர்ஸ் அல்லது வியாபார விரிவாக்கம் நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். அதேபோல் கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறவுகளும் மேம்படும். ஆகஸ்ட் 2 செவ்வாய் உங்கள் ஜென்மராசியில் நுழைவதால் சில சமயங்களில் கோபப்படுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உடலில் பித்த உபாதைகள் அல்லது அதிக உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு முறையான உணவு பழக்கம், போதிய நீர் அருந்துதல், மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளுதல், அதற்கு யோகா அல்லது நடைப்பயிற்சி வாக்கிங் மேற்கொள்வது நல்லது. இதற்கு இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம், இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும். செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி அவரை வழிபடலாம். அடுத்தபடியாக செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தை குறைக்கவும் உங்களுக்கு மனதைரியம் பெறவும் சுப்பிரமணிய அஷ்டகம் கேட்பது மிக நல்லது. முருகனை வழிபாடு செய்வதும் மிக நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக அமையப் போகிறது. மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, லைக் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. ஓம் நமச்சிவாய.